بسم الله الرحمن الرحيم ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل العليم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனது திருநாமம் கூறி இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் இன்று நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நாம் இந்த இடத்தில் ஒன்று கூடி ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேசுவதற்கும் அது குறித்து குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் சில விடயங்களை கலந்துரையாடுவதற்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு வாய்ப்பை தந்தமைக்கு நாம் எல்லோரும் இஸ்லாம் என்கின்ற ஒரு கொடியின் கீழ் ஒன்றிணைந்து அல்லாஹுவை நம்பி வாழுகின்ற மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு அடிப்படையை தவிர வேறு எந்த ஒரு காரணியும் கிடையாது. இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தினுடைய பரக்கத்தினால் தௌஹீத் என்கின்ற ஏகத்துவ கொள்கை எனும் இந்த உயிர் நாடி உருக்குலையாத பலமான உறுதியான இந்த கயிறு நம் எல்லோரையும் இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில் கட்டி போட்டிருக்கிறது. அந்த உறவோடு நாம் எல்லோரும் உறவாடி கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக இந்த இஸ்லாம் என்கின்ற இனிய மார்க்கத்திலே இணைந்து நான் ஒரு முஸ்லீமாக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அந்த தகுதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அந்தஸ்தை நமக்கு அல்லாஹ் வழங்கியதற்கு நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற நிஅமத்துகளில் மனிதன் மறக்க முடியாத, வாழ்நாளில் மறக்க முடியாத உயரிய நிஅமத்து தான் ஹிதாயத் என்கின்ற நேர் வழிகாட்டல். ஏனென்றால் ஏனைய நிஅமத்துகளை பொறுத்தவரை அது இல்லை என்றால் நாங்கள் வாழ முடியும். இல்லாமல் பலர் எங்களை விட சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே கண் பார்வை இல்லாதவர்கள் வாழவில்லையா? மற்றவர்களுடைய பேச்சுகளை தங்களுடைய செவிப்புலன்களால் செவிமடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற பல செவிடர்கள் சிறப்பாக இந்த உலகத்திலே வாழவில்லையா? கைகால்கள் இயங்க முடியாமல் தங்களுடைய சுயதேவைகளை நாம் நிறைவேற்றுவது போன்று சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பிழந்தவர்களாக உள்ள பலர் எங்களை விட கௌரவமாக இந்த உலகத்திலே வாழவில்லையா என்று நாம் கேட்டு பார்க்கும் பொழுது நிச்சயமாக வாழுகிறார்கள். ஆனால் இந்த நிஅமத்துகள் இருக்கிறது அல்லவா,
இது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ முடியும். சௌகரியம் அசௌகரியம் என்பது வேறு விடயம். ஆனால் ஹிதாயத் என்கின்ற நிஅமத் இழக்கப்பட்டால், ஹிதாயத் என்கின்ற நிஅமத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தர மறுத்துவிட்டால், அதனால் ஏற்படக்கூடிய விபரீதம் என்பது இந்த உலகில் அல்ல, நாளை மறுமையில் மிக பயங்கரமானதாக இருக்கும். நிரந்தரமாக நாங்கள் நரகம் போகின்ற ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அந்த நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாத்திருக்கிறான் என்று சொன்னால், நாங்கள் அதற்கு நாம் ஒவ்வொருவரும் நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை எனக்கும் உங்களுக்கு முன்வைத்தவனாக விடயத்துக்கு வருகிறேன். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாங்கள் முஸ்லீம்களாக வாழுகிறோம். நிறைய அமல்களை எல்லாம் செய்கின்றோம். அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை செய்யும் அதே வேளை அவன் தடுத்த விடயங்கள் என்று எவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் நாங்கள் தவிந்து கொள்கின்றோம். ஆனால் ஏனைய மனிதர்களை பொறுத்தவரை முஸ்லீம்களுக்குள்ளேயும் இந்த நிலைப்பாட்டில் சற்று விலகி மனோ இச்சையின் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஹலால் ஹராத்தை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுக்க மாட்டார்கள். கடமைகளை உதாசீனம் செய்வார்கள். அல்லாஹ் தடுத்த விடயங்களை செய்யும் விடயத்தில் அவர்களிடம் எந்த விதமான தயவுதாட்சணைகளும் அச்ச உணர்வுகளும் இருக்காது. அப்ப அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எந்த கொள்கை உறுதிப்பாடு என்பது எங்களை இவ்வாறாக திசை திருப்பி இருக்கிறது என்று ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால், மரணத்தின் பின்னுள்ள வாழ்வும் அதில் மனிதனுக்கு நடக்க இருக்கின்ற நிகழ்வுகள் பற்றிய தெளிவான அறிவும் விசுவாசமும் தான் எங்களை இந்த நிலைக்கு மாற்றி இருக்கிறது. அந்த விசுவாசத்தில் ஏற்பட்ட தடம்புரளல், அந்த விசுவாசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பலகீன நிலைதான் அவர்களை அந்த நிலைக்கு மாற்றி இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், யார் மறுமை குறித்து தெளிவான விசுவாசத்தோடு இருக்கிறார்களோ, மறுமை பற்றிய பூரண விளக்கத்தோடு இருக்கிறார்களோ, மறுமையில் மனிதனுக்கு நடக்கவிருக்கின்ற நிகழ்வுகளை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதனை எல்லாம் சரியான முறையில் அறிந்து கொள்வார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமான வாழ்க்கை, ஒரு விசித்திரமான, ஒரு வியக்கத்தக்க வாழ்க்கை வாழ்வார்கள். அந்த வாழ்க்கை முறை என்பது அது குர்ஆனும் சுன்னாவும் காட்டிய முறையாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. யாருடைய மனதில் இந்த அச்ச உணர்வில்லையோ, மறுமை பற்றிய எண்ணம் இல்லையோ, மறுலோக வாழ்வில் மனிதனுக்கு நடக்கவிருக்கின்ற நிகழ்வுகளை பற்றி அவர்கள் கற்றறிந்து செயல்படவில்லையோ, அவர்களிடத்தில் இந்த மாற்றத்தை காண முடியாது. இது ஒன்றுதான் எமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மறுமை பற்றிய விசுவாசத்தை ஈமானின் பிரதான அம்சங்களில் ஒன்றாக இணைத்து கூறியிருக்கின்றான். ஒருவர் அல்லாஹுவை நம்புகிறார், மலக்குமார்களை நம்புகிறார், வேதங்களை நம்புகிறார், ஆனால் மறுமை பற்றி நம்பவில்லை என்று சொன்னால், மறுமை குறித்த இஸ்லாத்தினுடைய அந்த வேண்டுகோள்களை அல்லது வியாக்கியானங்களை நம்பவில்லை என்று சொன்னால், அவருடைய ஈமான் பூரணமான ஈமான் அல்ல. அவர் ஒரு உண்மையான மூமினாக இருக்க முடியாது. ஈமானினுடைய 6 அம்சங்களும் உறுதி வர நம்பப்பட்டால் மாத்திரம்தான் ஒரு மனிதன் மூமினாக முடியும். அந்த 6 அம்சங்களிலே இறுதியாக கலா கதருடைய விஷயம் சொல்லப்படுகிறது. அதற்கு முந்தியதாக மறுமை பற்றிய நம்பிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப மறுமை பற்றிய நம்பிக்கை என்பது ஒரு மூமினுக்கு எவ்வளவு அத்தியாவசியமான ஒரு விடயம் என்பதை இந்த விடயத்தில் இருந்து நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா பல வசனங்களில் இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் அஞ்சுங்கள் என்று சொல்லுகிறான். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹுவை உண்மைக்குண்மையாக நீங்கள் அஞ்சி பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறான். இப்படி ஏராளமான வசனங்களிலே அல்லாஹுவை அஞ்சுங்கள், அல்லாஹுவை பயப்படுங்கள், உங்களை படைத்து பரிபாலித்து உங்களை போஷிக்கின்ற, உங்களுடைய செயற்பாடுகளை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ரப்பை நீங்கள் அஞ்சுங்கள் என்று நிறைய வசனங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த,
நீ எங்கிருந்தாலும் அல்லாஹுவை அஞ்சிக்கொள், அல்லாஹுவை பயந்து கொள் என்று குறிப்பிடுகிறார்கள். இப்படி அல்லாஹுவை அஞ்சுமாறு சொன்ன ரப்புல் ஆலமீன் இந்த மறுமை குறித்து சொல்லும் பொழுதும் இந்த நாளையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறான். அவ அல்லாஹுவை அஞ்சுமாறு சொல்லுகின்ற ரப்பு இன்னும் ஒன்றையும் அஞ்சி பயந்து நடக்குமாறு குறிப்பிடுவானாக இருந்தால் அது எவ்வளவு முக்கியமான ஒரு விடயம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. எந்த நாளில் நீங்கள் எல்லாம் கொண்டு வந்து அல்லாஹ்வின் முன்னிலையில் நிறுத்தப்படுவீர்களோ, ஒவ்வொரு ஆத்மாவும் செய்த செயலுக்கேற்ப எந்த நாளிலே கூலி வழங்கப்பட்டு யாருக்கும் எந்த விதமான அநீதமும் இழைக்கப்பட மாட்டாதோ அத்தகைய மறுமை நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹுவை அஞ்சுங்கள் என்று சொல்வது போல இந்த நாளையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு அந்த நாளின் சில நிகழ்வுகள், அந்த நாளிலே இடம்பெறவிருக்கின்ற சில யதார்த்தபூர்வமான அம்சங்களையும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், இந்த நாள் என்பது நாம் கழிக்கின்ற நாட்களை போன ஒரு நாள் அல்ல. இது ஒரு பயங்கரமான நாள், இது திகிலூட்டக்கூடிய நாள். இந்த நாளுக்கு பின்னால் நாள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த இறுதி நாள் இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றான். அது மாத்திரமன்றி மூமீன்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுதும் அவர்கள் முகம் கடுகடுத்து பாவிகளுடைய முகங்கள் எல்லாம் லட்சணம் இழந்திருக்கின்ற இந்த பயங்கரமான நாளை அஞ்சுபவர்களாக இருந்தார்கள், பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று குறிப்பிடுவதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே இவைகளெல்லாம் இந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் இந்த நாள் பற்றிய விசுவாசம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் எடுத்து கூறக்கூடிய திருமறை வசனங்களாக இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்தில் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது இரண்டாவது விடயம். இன்னும் ஒரு விடயம், இந்த மறுமை நாளினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் இந்த நாளை பற்றிய எண்ணம் இல்லாமல் அது பற்றிய சிந்தனை இல்லாமல் வாழ்வது என்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதனையும், அந்த வாழ்க்கை முறை என்பது ஷைத்தானின்பால் எங்களை இலகுவாக விட்டு சென்று விடும் என்பதற்கும் நான் சொல்ல வருகின்ற விடயம் மிக பிரதானமான ஒரு விடயம். என்னவென்று சொன்னால், இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள். இந்த நாளை மறந்து ஒரு மூமின் வாழ முடியாது, வாழக்கூடாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் எந்த ஒரு பேச்சை பேசுவதாக இருந்தாலும், எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும், இந்த நாளில் நான் எழுப்பப்படும் பொழுதோ, நான் பேசிய பேச்சுக்கள், நான் செய்த செயல்கள், நான் கொடுத்த கொடுக்கல் வாங்கல்கள், என்னுடைய உறவு முறைகள், இதனால் எனக்கு அவகீர்த்தி ஏற்படுமா அல்லது அல்லாஹ்விடமிருந்து சவாபுகள் நன்மைகள் கிடைக்குமா என்று நிறுத்தி பார்த்து பேச வேண்டும், செயல்பட வேண்டும். அவ்வளவு பயங்கரமான நாளாக இந்த நாள் இருக்கின்ற காரணத்தினால் மனிதன் மறக்கவே கூடாது. ஆனால் மனிதன் பலகீனமானவன், தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்டவன். அவனுடைய பலகீனம் என்பது மனோ இச்சையின்பால் அவனை சாய்த்து விடும். ஷைத்தான் அவனை வழிகெடுத்து விடுவான். எனவே இந்த ஷைத்தானினுடைய சேட்டைகளிலிருந்து இந்த மனிதனை பாதுகாத்து மறுமையின் எண்ணத்தோடு வாழக்கூடியவனாக இந்த மனிதனை மாற்ற வேண்டும், தன் அடியானை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பிரதானமான ஏற்பாட்டை செய்திருக்கிறான். என்ன தெரியுமா? இந்த நாள் எப்பொழுது வரும் என்பதனை அவன் தன்னோடு அறிவோடு மாத்திரம் மட்டுப்படுத்தி, அதே வேளை அது எப்பொழுது வரும் என்பது மனிதனுக்கு பரம ரகசியமாக என்றென்றும் இருக்கும். அதே வேளை அந்த நாளுக்கான அடையாளங்களை ஏற்படுத்தினான். அந்த அடையாளங்கள் தென்படும் பொழுது அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாஹுவை நோக்கி வேகமாக விரைவார்கள், முன்னேறுவார்கள். ஈமானிலே தொய்வு நிலை அடைந்தவர்கள் கியாமத் நாளினுடைய அடையாளங்களை காணும் பொழுது, இது அஷ்ராத்து ஸா, மறுமை நாளினுடைய அடையாளங்களில் உள்ளது, அல்லது அமாராத்துகளில் உள்ளது, அல்லது அலாமாத்துகளிலே உள்ளது என்று எண்ணி அந்த மறுமை நாளுக்காக வேண்டி அவர்கள் தயாராகுவார்கள். விட்ட அமல்களை செய்ய ஆரம்பிப்பார்கள், செய்த தவறுகளை திருத்திக் கொள்வார்கள், தௌபாக்களிலே இஸ்திக்பார்களிலே ஈடுபடுவார்கள். இந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்திய மிகப்பெரிய ஏற்பாடுதான் கியாம நாளுக்கு என்று சில அடையாளங்களை ஏற்படுத்தியது.
இதை இலகுவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் சாதாரணமாக நடைமுறையிலே இருக்கின்ற ஒரு சிறிய உதாரணத்தை இதற்கு நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். இப்பொழுது திடீரென மழை பெய்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் சரமாரியாக கடுமையான மழை பெய்தால் ஏற்படக்கூடிய அசௌகரியம் நம் எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் எல்லோரும் நலைந்து போய்விடுவோம். நாங்கள் கழுவி சரியான முறையில் சுத்தம் செய்து காய்வதற்காக வேண்டி அல்லது போடப்பட்ட அந்த ஆடைகள் எல்லாம் நலைந்து போய்விடும். இதுபோன்று உங்களுக்கு தெரியும், திடீரென்று மழை பெய்தால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் அசௌகரியங்கள் எல்லாம் அது அடையாளத்தோடு பெய்யுமாக இருந்தால் இருக்காது. மேகம் சரியாக கருத்து, வானம் முழங்கி, மின்பட்டி, குளிர்ந்த காற்று வீசி அதன் பின்னால் மழை பெய்தால் அந்த மழையிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி அதன் அடையாளங்கள் தென்படும் பொழுதே மக்கள் தயாராகி விடுவார்கள். ஆனால் இந்த அடையாளங்கள் எதுவும் இல்லாமல் திடீரென்று மழை பெய்தால் அந்த மழையிலே நாங்கள் மாட்டிக்கொள்வோம், அதனுடைய விபரீதங்களிலே நாங்கள் சிக்கிக்கொள்வோம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திடீரென்று பெய்கின்ற மழையிலே நாங்கள் சிக்கிக்கொண்டு அவதியுறுவது போல திடீரென்று மறுமை நாளை உண்டாக்கி எங்களை கை சேதப்படக்கூடியவர்களாக மாற்றிவிடாமல் அதற்கு முன்னதாகவே சில அடையாளங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். நாங்கள் யாரும் எந்த குற்றச்சாட்டுகளும் சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. அந்த அடையாளங்கள் தென்படும் பொழுதெல்லாம் மறுமை நாள் பற்றிய எண்ணம் வர வேண்டும். அந்த நாளை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அந்த நாளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது, குர்ஆனிலே சுன்னாக்களில் எவ்வாறு அது வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த நாளுக்காக வேண்டி தயாராக வேண்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கட்டளையை சொல்வதாக இருந்தாலும், எந்த ஒரு விடயத்தை சொல்வதாக இருந்தாலும் அதை மறுமை நாளோடு ஜாயிண்டாக்கித்தான் சொல்வார்கள், தொடர்படுத்தி. அல்லாஹும் அதே சுன்னாவை பேணுவதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று வருகின்ற பொழுது எதற்காக நாங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும்? மறுமை நாளில் அதற்கான கூலி கிடைக்கும். அல்லாஹ்வின்பால் விரையுங்கள் என்று வரும் பொழுது எதற்காக நாங்கள் அல்லாஹ்வின்பால் விரைய வேண்டும்? அதற்கான சவாபுகள் மறுமையிலே கிடைக்கிறது. இப்படி எந்த ஒரு ஏவலை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு விலக்கலை எடுத்துக்கொண்டாலும் அதற்கான பலமான முடிச்சு என்பது மறுமை நாளோடு போடப்படுகிறது. காரணம், அந்த நாள் தான் எங்களை எல்லாம் எழுந்து நிறுத்தப்பட்டு அல்லாஹ்வின் முன்னிலையிலே நாங்கள் அவனுடைய அடிமைகளாக நிறுத்தப்பட்டு நாங்கள் விசாரணை செய்யப்படக்கூடிய நாள். ஆனால் இன்று அந்த நாளை மறந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் எங்களில் இருந்தே சில அடையாளங்கள் தென்படுவதையும் நாங்கள் மறுக்க முடியாது. நபியவர்கள் சொன்னார்களே, ஒரு காலம் வரும், இஸ்லாம் என்பது பேரளவில் தான் இருக்கும், குர்ஆன் என்பது எழுத்துருவில் தான் இருக்கும். அது நிதர்சனமாக நம் வாழ்வில் இடம்பெறுகிறதா இல்லையா? இது மறுமை நாளினுடைய அடையாளங்களில் ஒன்றா இல்லையா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆனினுடைய கட்டளைகளில் எத்தனை நாம் பேணுகிறோம், அதன் தடைகளில் எத்தனை நாங்கள் தவிந்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம் என்ற பெயரிலே வாழக்கூடிய நாம் அந்த பேருக்கு தகுந்தவாறு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதனை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே பல்வேறு அடையாளங்கள் மாற்று மதத்தவர்களிலிருந்து வெளியாகுவதை விட இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருந்தே நிறைய அடையாளங்கள் தென்படுவதனையும் வெளிப்பட்டு கொண்டிருப்பதனையும் நாம் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அடையாளங்கள் என்பது கூட, அவ்வாறு வெளிப்படுகின்ற அடையாளங்கள் என்பது கூட மூமின்களுக்கு அருளாக இருக்கிறது. என்னுடைய சகோதரி இஸ்லாமிய ஹிஜாபு முறையில் ஆடை அணியாமல் அலங்கோலமான முறையிலே அவள் நடமாடுகிறாள் என்று சொன்னால், அதை பார்க்கிற ஒரு முஸ்லிம் சகோதரனை பொறுத்தவரையில் அவள் மீது கோபம் கொள்வது மாத்திரமல்ல, மறுமை நாள் பற்றிய சிந்தனை அவனுக்கு அவனுடைய சகோதரியின் மூலமாக உணர்த்தப்படும். தன் சகோதரியினுடைய நடைமுறை, தன் தாயினுடைய நடைமுறை, தன் அயல் வீட்டுக்கார பெண்களினுடைய நடைமுறை, இவைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் மீது ஒரு பரிதாபம் ஏற்படுகின்ற அதே நேரம், அவர்கள் மீது ஒரு ஆத்திரம் வருகின்ற அதே நேரம், அல்லாஹ்வை பற்றிய எண்ணப்பாடும் மறுமை நாள் குறித்த எண்ணப்பாடும் அவர்களுக்குள் மேலோங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மூமின் அவ்வாறுதான் அதை அணுக வேண்டும். இதை சலஃபுகளுடைய வாழ்வில் நாம் பார்க்கின்றோம். சில அஷ்ராத்துகளை காணும் பொழுது அவர்கள் இஸ்திக்பார் செய்து கொண்டு அல்லாஹ்வின்பால் விரைவார்கள்.
அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். தங்களுடைய முடிவுகளை ஹுஸ்னுல் ஹாத்திமாவாக அமைத்து தருமாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். காரணம் என்ன தெரியுமா? யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதெல்லாம் நாளை மறுமையில் தான் தெரிய வரும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாரும் அவர்களுடைய அமல்களை கொண்டு ஈடேற்றம் பெற முடியாது, நரகில் இருந்து அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாது, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் அருள் செய்தாலே தவிர என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை நீங்களுமா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நானும் அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹ்மத் என்கின்ற கிருபை என்கின்ற ஆடையை கொண்டு என்னை அணிவித்தாலே தவிர, என் மீது அருள் பொரிந்தாலே தவிர என்னுடைய அமல்களின் மூலம் நான் ஈடேற்றம் பெற முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இந்த நபிமொழி எதை காட்டுகிறது தெரியுமா? ஒரு முஸ்லிம் மரணிக்கும் வரையிலும் தன்னுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு அந்த பிரார்த்தனையோடு வாழ வேண்டும், மரணிக்க வேண்டும். அதற்கு மறுமை பற்றிய நம்பிக்கை என்பது வலுவாக அவனுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருப்பது மிக அவசியம். அந்த எண்ணம் இல்லாமல் நிச்சயமாக ஹுஸ்னுல் ஹாத்திமா என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடு எண்ணத்தோடு நாங்கள் வாழ முடியாது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாளை மறுமையில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் ஓரிடத்தில் ஒன்று சேர்ப்பான். இந்த இடத்திலே ஒன்று கூடியது போன்றல்ல, உலகத்தில் பிறந்து வளர்ந்து மரணித்த சகல மனிதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இறுதி மனிதன் வரையுள்ள எல்லோருமே மறுமை நாளில் ஒன்று திரட்டப்படுவார்கள். அந்த நாளினுடைய பயங்கரமான தன்மைகள் எவ்வளவு அகோரமாகவும் மனித உள்ளங்களை சுக்குநூறாக உடைத்துவிடக்கூடிய அளவிற்கு அச்சமூட்டக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை குர்ஆன் அடுக்கிக் கொண்டே போகிறது. ஹதீதுகளிலும் அது பற்றிய விரிவுரைகள் தெளிவாக இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒரே ஒரு நபிமொழியை இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் இருக்கின்ற ஒரு அவையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தகவலை சொல்கிறார்கள், நீங்கள் எல்லோரும் ஹத்னா செய்யப்படாதவர்களாக, ஆடை அணியாதவர்களாக, காலணிகள் இல்லாதவர்களாக மறுமையில் அல்லாஹ்வின் முன்னால் எழுப்பி கொண்டு வந்து நிறுத்தப்படுவீர்கள் என்று சொன்ன பொழுது ஆயிஷா நாயி அவர்கள் ஒரு தகவலை கேட்கிறார்கள், ஒரு சந்தேகம். யா ரசூலல்லாஹ், எங்களிலே ஆண்களும் பெண்களும் இருப்பார்கள், நிர்வாண கோலத்தில் இருந்தால் அது அசௌகரியமாக இருக்காதா என்று அவர்கள் கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், யாரும் யாரையும் பார்ப்பதற்கு அவகாசம் இருக்காது, ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள், பக்கத்தில் என்ன நடக்கிறது, பக்கத்திலே யார் இருக்கிறார்கள் என்று யாரும் பார்க்க மாட்டார்கள், அவ்வளவு பயங்கரமான ஒரு நாள் அந்த நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயியுடைய வினாவுக்கு விடை சொன்னார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, சாதாரணமாக பேசுவதால் கேட்பதால் இதன் யதார்த்தம் தனித்திருந்து அமைதியாக இருந்து நிதானமாக இருந்து இந்த செய்தியை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவர் சில வேளைகளில் எங்களுக்கும் அது வாழ்க்கையில் நடந்திருக்கும், ஏதாவது ஒரு பயங்கரமான நிகழ்வு நடந்திருந்தால் அல்லது முக்கியமான ஒரு பிரச்சனையில் நாங்கள் மாட்டிக்கொண்டிருந்தால் அது குறித்து சிந்தித்துக் கொண்டே இருப்போம். அந்த சிந்தனை, அந்த ஆழ்ந்த கவனம் என்பது பக்கத்தில் யார் இருக்கிறார்கள், யார் என்ன செய்கிறார்கள் என்பதை கூட கவனிப்பதை விட்டும் எங்களுடைய சிந்தனையை திசை திருப்புவதை நாம் பார்க்கின்றோம். சில வேளைகளிலே சில விடயங்களை பற்றி நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேநீர் அறிந்து விட்டு யோசிப்போம், திடீரென்று நாங்கள் தேநீர் இருந்தால் தாருங்கள் என்று கேட்போம். இப்போதுதானே குடித்தீர்கள் என்று சொன்ன பிறகுதான் தேநீர் குடித்ததை ஞாபகத்துக்கு வரும். இது நிதர்சனமாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த உலகத்தினுடைய பிரச்சனை என்பது மறுமையில் ஏற்படுகின்ற கஷ்டத்தினுடைய ஒரு துளிக்கு கூட ஈடாக அமையாது என்பது நாம் எல்லாம் அறிந்த விடயம். இந்த சாதாரணமான மிக மிக சாதாரணமான ஒரு பிரச்சனையிலேயே எங்களுடைய சிந்தனைகள் குலைந்து போகிறது என்று சொன்னால், எங்களால் சற்று முன் நடந்த அந்த நிகழ்வை கூட ஞாபகத்தில் வைத்திருக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்று சொன்னால், மறுமையினுடைய அந்த பயங்கரம், மறுமையினுடைய அந்த அகோர நிலை எந்த அளவு தூரம் மனித சிந்தனைகளை ஆட்கொள்ளும் என்பதனையும், மற்றவர்கள் குறித்து பார்க்க விடாமல் அவர்களை தடுத்து விடும் என்பதனையும் நாம் இந்த சிறிய உதாரணங்களினூடாக ஒவ்வொருவரும் ஒப்பீட்டளவில் ஆய்வு செய்து அதை அறிந்து கொள்ள வேண்டும். மறுமையினுடைய பிரச்சனை என்பது ரசூலுல்லாஹ் சொன்னது போல லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆகிரா,
வாழ்வென்றால் மறுமையின் வாழ்வுதான் வாழ்வு என்பது. கஷ்டம் என்றாலும் மறுமையின் கஷ்டம்தான் பயங்கரமான கஷ்டம். சந்தோஷம் என்றாலும் மறுமையின் சந்தோஷம்தான் பயங்கரமான சந்தோஷம். மறுமையின் இன்பத்துடன் உலக இன்பங்களை ஒப்பிடுவமாக இருந்தால் இந்த உலக இன்பங்களே கிடையாது. மறுமையின் கஷ்டங்கள் துன்பங்களுடன் இந்த உலகினுடைய கஷ்டம் துன்பங்களை எல்லாம் ஒப்பிட்டமாக இருந்தால் இந்த உலகத்தினுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் துன்பமும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. அவ்வளவு பயங்கரமான கஷ்டம், நோவினைகள், வேதனைகள் மறுமையிலே இருக்கிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த நாளினுடைய பயங்கரமான தன்மை என்பது, அந்த அகோர தன்மை என்பது, தன்னுடைய நிலை குறித்து ஒரு மனிதன் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையில் மற்றவர்களை பார்த்து அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், என்ன மாதிரி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஆய்வு செய்ய விடாமல் அதை தடுத்து விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இதை அல்லாஹு தஆலாவுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான். லிக்குல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனுன் யுக்னி. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனை என்பது மற்றவர்களின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதை விட்டும் அவனை தடுத்துவிடும். யாரையும் யாரும் பார்க்க மாட்டார்கள். அதனால்தான் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்திலே ஒட்டி உறவாடுகின்ற சொந்த பந்தங்கள், நண்பர்கள், அயலவர்கள் என்கின்ற எல்லா நட்புகளும் பந்தபாசங்களும் அந்த நாளில் தோற்று போய்விடும். கணவன் மனைவி உறவு என்பது இந்த உலகத்தில் தான். தாய் தந்தையர்கள் பிள்ளைகள் என்கின்ற பாசம் பரிவெல்லாம் இந்த உலகம்தான். எப்பொழுது எங்களுடைய உயிர் பிரிந்து பர்சகுடைய அந்த வாழ்க்கை ஆரம்பித்து மறுமையில் நாங்கள் சங்கமிக்கிறோமோ அந்த உயிர் பிரியும் நொடிப்பொழுதிலிருந்து உறவு முறைகள் எல்லாம் தோற்று போய்விடும். அல்லாஹு தஆலா அந்த பயங்கரமான நாளில் மனிதர்களுடைய உறவுகள் எப்படியெல்லாம் தோற்று போகிறது, தாய் தந்தை பிள்ளைகளுடைய உறவு முறைகள் எப்படி காட்சி தரும் என்பதனை குர்ஆனில் சொல்லாமல் விட்டுவிடவில்லை. ஏன்? இந்த உறவு முறைகளால் நாங்கள் வழி தவறிவிடக் கூடாது என்பதற்காக. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி. தன் சகோதரனை கண்டு ஒருவன் விரண்டோடுவான். ஒரு சிங்கத்தை, புலியை கண்டால் அல்லது மனிதர்களை துரத்தி கடிக்கிற விசர நாய்களை கண்டால் எப்படி பயந்து அலறி அடித்துக் கொண்டு ஓடுவார்களோ இதுபோல தன்னுடைய சகோதரனை கண்டால் சகோதரன் ஓடுவான். உம்மிஹி வ அபீஹ். தந்தையை கண்டு தாயை கண்டு விரண்டோடுவார்கள். வசாஹிபத்திஹி வ பனி. தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கண்டால் விரண்டோடுவார்கள். இதை அல்லாஹு தஆலா அவருடைய திருமறையில் சொல்லுகிறான். இதுதான் மனிதருடைய நிலை. ஏன் விரண்டோடுகிறார்கள், என்ன காரணம் என்று சொன்னால், அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனும் சுயநலவாதியாக மாறிவிடுவான். சுனாமி போன்றதல்ல அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மறுமையில் ஏற்படுகின்ற பயங்கரம் படு பயங்கரமான நாள். அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தண்டனைகளையும் வேதனைகளையும் பார்க்கும் பொழுது மனிதன் பைத்தியம் பிடித்தவனை போன்று மாறிவிடுவான். அதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த நாளிலே ஏற்படுகின்ற சத்தம், வானங்களும் பூமியும் ஒன்றோடு ஒன்று மோதி வெடித்து சிதறுகின்ற அந்த பயங்கரமான அலறல் சத்தம், சூர் ஊதுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய அந்த சத்தங்கள், அந்த நாளுக்கென்று அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விசேடமான தன்மை. அதனால்தான் அல் காரியா மல் காரியா என்று அல்லாஹ் கேட்கிறான். மனித உள்ளங்களை திகிலூட்டக்கூடிய, மனித உள்ளங்களை பதட்டமடைய செய்யக்கூடிய, திடுக்கிடச் செய்யக்கூடிய நாள் என்றே அந்த நாளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த நாளினுடைய பயங்கரம், தன்னுடைய கருவில் இருக்கின்ற குழந்தையை கூட ஒரு தாய் எந்த விதமான வலியும் இல்லாமல், நோவினையும் இல்லாமல், உணர்ச்சியும் இல்லாமல் ஈன்று விடுவாள் என்று சொன்னால் அது சாதாரணமான நாளாக இருக்குமா என்று சிந்தித்து பாருங்கள். கருவில் உள்ள குழந்தை என்றால் நிறைமாத குழந்தை என்ற அர்த்தம் கொள்ளக்கூடாது. அது குறைமாத குழந்தையாகவும் இருக்கலாம். 9 மாதங்கள் கடந்து பழுத்து கனிந்த பழம் சாதாரணமாக உதிர்வது போன்ற நிலையில் உள்ள குழந்தையை கூட ஒரு தாய் ஈண்டெடுப்பதற்காக படுகின்ற பாடு, அந்த துன்பத்தை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். வைத்தியர்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுகின்ற அந்த அறிக்கை உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் படுகின்ற கஷ்டத்தில் ஆகப்பெரிய கஷ்டம் ஒரு தாய் பிரசவத்தின் போது படுகின்ற அந்த வேதனை, அந்த வலி, அதுக்கு நிகராக எந்த வேதனையும் கிடையாது. அவள் உயிர் துறந்து மீண்டும் உயிர் பெற்றெழுகிறாள். அவ்வளவு பயங்கரமான வேதனை. ஒரு நிறைமாத குழந்தையை பெறும் பொழுதே இவ்வளவு வேதனை என்றால் ஒரு குறைமாத பிரசவம் என்பது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அந்த பயங்கரமான வலி கூட ஒரு வலியாக, நோவினையாக தென்படவில்லை என்று சொன்னால் அதற்கு மேலாக உள்ள அந்த வலி என்பது, நோவினை என்பது அதை விட பயங்கரமாக இருக்கும். அதுதான் அந்த நாளினுடைய வலி. அது அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். வதலஉ ذات حمل حملها.
ஒரு பெண் அவருடைய கருவை சிசுவை எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அப்படியோ ஈன்று விடுவாள். அவ்வளவு பயங்கரமான நாள். அப்ப அந்த நாளினுடைய பயங்கரமான தன்மைகள், அந்த நாளில் நடக்கவிருக்கின்ற நிகழ்வுகள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதன் பேதலித்து போய்விடுவான். அதை அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறார் என்பதை பாருங்கள். ஒத்தரன் நாச சுக்காரா, மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த மது அருந்தியவர்கள் அல்லது போதை வஸ்துக்களை பயன்படுத்தியவர்கள் எல்லாம் பக்கத்தில் போகிறவர்கள் யார் என்றும் தெரியாமல் எப்படி பேதலித்து போய் அங்குமிங்கும் பார்த்து கொண்டு அலைமோதுவார்களோ அது போன்றுதான் மனிதர்கள் எல்லாம் காட்சி அளிப்பார்கள். 1-2 பேர் அல்ல, ஒட்டுமொத்த மனிதர்களும். ஒமாஹும் பிசுக்காரா, மது அருந்தியதனால் ஏற்பட்ட மாற்றம் அல்ல, அது மயக்கமும் கிடையாது. அல்லாஹுடைய வேதனை கடுமையானது, அல்லாஹுடைய வேதனை பயங்கரமானது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாள் தான் இந்த மறுமை நாள். இதை நாங்கள் அஞ்சாமல் இருக்கலாமா? இதை பயப்படாமல் நாங்கள் இருக்க முடியுமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளை அஞ்சிய காரணத்தினால், பயந்த காரணத்தினால் தான் முஸ்லீம்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட மூமீன்கள் இந்த உலகத்திலே என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன துயரங்கள் வந்தாலும், வாழ்க்கையில் என்ன பள்ளங்களை கடக்க வேண்டி வந்தாலும் அத்தனையையும் சிரமத்தோடு கலந்து தியாகங்கள் புரிந்து சொர்க்கவாசிகளாக மாறினார்கள். அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றவர்களாக மாறினார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று சொல்லக்கூடிய அந்த பட்டம், உயரிய பதவி என்பது சாதாரணமாக அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மறுமையினுடைய ஆழமான அகன்று விரிந்த விருட்சம் போன்று ஆழ பதிந்த அந்த நம்பிக்கை தான் அவர்களை இந்த உயரிய அந்தஸ்துக்கு கொண்டு போய் சேர்த்தது. இல்லை என்றால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுடுமணலிலே போட்டு அவர்கள் வதை செய்யப்பட்ட பொழுது அவர்கள் இந்த இஸ்லாத்தை துறந்திருப்பார்கள். யாசிர் ரலியல்லாஹு குடும்பம் அந்த அளவு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள். அதற்கு முந்தைய நபிமார்களுடைய வரலாறுகள், அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். மறுமையினுடைய நம்பிக்கை தான் அந்த அளவு சூரம் அவர்களை உறுதியாக வைத்தது. ஆனால் எங்களுடைய நம்பிக்கை என்பது எந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறது என்பதனை நானும் நீங்களும் எங்களை நாங்கள் சுய விசாரணைக்குட்படுத்தினால் எங்களுடைய பலகீன நிலை பளிச்சென தென்படும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமைக்காகவே வாழ்ந்தவர்கள் அவர்கள் அபினாவு துன்யா, உலகத்தினுடைய செல்ல பிள்ளைகள் கிடையாது. அபினாவுல் ஆஹிரா, மறுமையினுடைய செல்ல பிள்ளைகள், மறுமையை தங்களுடைய லட்சியம் என்று வாழ்ந்தவர்கள், அதற்காக எதையும் செய்வதற்காக துணிந்தவர்கள், அதற்காக உயிரையே அர்ப்பணித்தவர்கள். அவர்களை சொல்லும் பொழுது எப்படி அல்லாஹ் சொல்கிறான், மஸ்ஸத்ஹுமுல் பஸாஉ வல்லர்ரா வஸுல்ஸிலு, அவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள், கடுமையான வேதனைகள், பஞ்சம் பசிகள் எல்லாம் ஏற்பட்டது. எதிரிகளால் அச்சுறுத்தப்பட்டார்கள், அவர்கள் பயமுறுத்தப்பட்டார்கள். எந்த அளவு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களும் கேட்கிற அளவிற்கு அவர்கள் கடுமையாக நிந்திக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஆறுதல், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி ரொம்ப விரைவாக உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஆறுதல் சொல்லப்பட்டது. அந்த நம்பிக்கையோடு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள்தான் மறுமைக்காகவே வாழ்ந்தவர்கள், மறுமையை லட்சியமாக கொண்டவர்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று நாங்கள் இலகுவான முறையில் குர்ஆனை அறிகிறோம், இலகுவான முறையில் ஹதீஸுகளை எடுத்து உங்களுக்கு முன்னால் பேச, உங்களுக்கு முன்னால் ஒப்புவிப்பதற்கெல்லாம் நாங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள் எவ்வளவு ஹதீஸுகளையும் திரட்ட முடியும் என்கின்ற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் மறுமையின் நம்பிக்கையோடு, மறுமையின் வாழ்வுதான் உண்மையான வாழ்வு என்ற அந்த எண்ணத்தோடு, அந்த தியாக உணர்வோடு வாழ்ந்த சிலர் செய்த தியாகங்கள் தான் இந்தளவு சூரம் எங்களுக்கு அதை இலகுபடுத்தி இருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா என்கின்ற ஒரு மனிதர் சஹீஹான செய்திகளை தனித்து ஒரு கிரந்தமாக உருவாக்க வேண்டும் என்று அவர் உழைக்காமல் இருந்திருந்தால், அவர் முயற்சி செய்யாமல் இருந்திருந்தால், அவர் தியாகம் செய்யாமல் இருந்திருந்தால் இன்று எங்களுக்கு அல் ஜாமிஉ ஸஹீஹ் என்கின்ற ஸஹீஹுல் புகாரி கிரந்தம் கிடைத்திருக்காது. அதே போன்று ஒவ்வொரு இமாம்களும் கஷ்டப்பட்டு தியாகம் செய்து இவ்வளவு முயற்சிகள் செய்து தப்சீர் துறையாக இருக்கலாம், ஹதீஸ் துறையாக இருக்கலாம், ஃபிக்ஹ் துறையாக இருக்கலாம், எண்ணற்ற பல நூல்களை, சாதாரண நூல்கள் அல்ல, பல லட்சக்கணக்கான ஆய்வு நூல்களை எங்களுக்கு தந்ததற்கு அடிப்படையாக அமைந்த விடயம் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற கஷ்டங்களை அவர்கள் இலகுவாக சகித்துக் கொள்வதற்கு அவர்கள் அவருடைய உள்ளத்தின் ஆழமாக பதித்த மறுமையினுடைய நம்பிக்கை தான் அவர்களுக்கு ஆசை ஊட்டியது அல்லது அவர்களை தூண்டிவிட்டது என்றால் அதில் எந்த விதமான பிழையும் கிடையாது. அதுதான் யதார்த்தம். மறுமையின் நம்பிக்கை இல்லை என்றால், சொர்க்கம் பற்றிய நம்பிக்கை இல்லை என்றால்,
நரகம் பற்றி அச்ச உணர்வில்லை என்றால் இந்த தியாகங்களை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். விழித்திருந்து உரிய வயதில் திருமணம் செய்யாமல் ஒரு ஹதீஸுக்காக மாதக்கணக்கிலே மழையிலும் வெயிலிலும் பனியிலும் குளிரிலும் பயணம் செய்து இப்படியெல்லாம் சேகரித்து செய்திருப்பார்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். புகாரி இமாமினுடைய வரலாறு, இமாம் முஸ்லிம், அபூதாவுத், நசை, அதே போன்று திருமிதி, இப்னு மாஜா என்று வருகின்ற எந்த ஒரு முசன்னிஃபை எடுத்துக்கொண்டாலும் இமாமை எடுத்துக்கொண்டாலும் அவருடைய வாழ்க்கைகள் தியாகத்தோடு இருந்தது என்றால் அந்த அளவுக்கு தியாகம் செய்வதற்கு அவர்களை தூண்டிவிட்டது மறுமையுடைய நம்பிக்கை. நாங்கள் என்ன கோர்வை செய்திருக்கிறோம்? நாங்கள் இஸ்லாத்திற்காக என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? கேவலம் எங்கள் மீது அல்லாஹ் விதித்த கடமைகளையே நாங்கள் செய்வதற்கு தவறுகிறோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்வில் நாம் தவிந்து கொள்ள வேண்டிய சில விடயங்களை தவிந்து கொள்வதில் தவறு விடுகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய மறுமை பற்றிய நம்பிக்கை எந்த அளவு தூரம் பலகீனமாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். சாதாரணமாக அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய கண் முன்னால் மறுமையினுடைய அடையாளம் என்று சொல்லப்பட்ட ஒரு விடயம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அடையாளத்தை காணும் பொழுது மறுமை பற்றிய எண்ணம் நம்முடைய உள்ளங்களில் வருகிறதா? இல்லை என்று சொன்னால் நாங்கள் மறுமையை பற்றி சரியான முறையில் இன்னும் விசுவாசம் கொள்ளவில்லை. அல்லாஹு தஆலா வீணாக அந்த அடையாளங்களை ஏற்படுத்தவில்லை. முஃமின்கள் மீது கொண்ட ரஹ்மத்தினால், அவர்கள் மீது கொண்ட கிருபையின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாகத்தான் இந்த அடையாளங்களை அல்லாஹு தஆலா அடையாளங்கள் என்று சொல்லி இருக்கிறான். அப்படி அல்லாஹு தஆலா எங்கள் மீது கிருபை செய்திருக்கும் பொழுது எதற்காக நான் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதையெல்லாம் உதாசீனம் செய்து அதையெல்லாம் புறந்தள்ளி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த நாளில் நாங்கள் எழுந்து நிறுத்தப்பட்டு எங்களிடம் விசாரணைகள் செய்யப்படும். சாதாரண விசாரணையாக இருக்குமா? சிந்தித்து பாருங்கள். இந்த உலக நீதிமன்றங்களில் ஒரு நீதிவான் விசாரிக்கும் பொழுது குறுக்கு விசாரணைகள் பலரால் எழுப்பப்பட்டாலும் அதை சமாளிப்பதற்காக வேண்டி பணங்களை கொடுத்து, சொத்து செல்வங்களை கொடுத்து, என்னவெல்லாம் அவன் கேட்கிறானோ அதையெல்லாம் இழந்தாவது அந்த நீதிமன்றத்தை ஏமாற்றி பொய் சாட்சிகளை சோதனை செய்து உண்மைகளை மூடி மறைத்து சில வேளைகளில் நாங்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா? அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாரும் யாருக்காகவும் பரிந்து பேச முடியாது, சிபாரிசு செய்ய முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் மிக பயங்கரமானது. அவன் அஹ்கமுல் ஹாக்கிமீன், மிகப்பெரிய நீதியாளன். திறந்த வழி நீதிமன்றம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சில விடயங்கள் இருக்கிறது, அந்த ரகசிய விடயங்களுக்காக வேண்டி மூடிய அறைக்குள் தான் நீதிமன்றங்கள் இடம்பெறும். ஒரு நாட்டினுடைய முக்கியமான புள்ளிகளை விசாரிப்பது திறந்த நீதிமன்றங்களை செய்ய மாட்டார்கள். அதை குறிப்பிட்ட சிலர் மாத்திரம் இருந்து அந்த நீதிமன்றங்களில் அந்த வழக்குகள் போகும். ஏனென்றால் அவர்களுடைய தராதரம், அவருடைய பட்டம் பதவிகள், அவருடைய கௌரவங்களுக்கு களங்கம் வந்து விடக்கூடாது என்பதற்காக. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாம் திறந்தே இருக்கும். ஒட்டுமொத்த மனிதர்களின் முன்னிலையிலும் அல்லாஹு தஆலா விசாரணை மேற்கொள்வான். அந்த நாளில் فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதையும் கண்டுகொள்வோம், அணு அளவு பாவம் செய்திருந்தாலும் அதன் பிரதிபலனை நாங்கள் அனுபவித்தே ஆகுவோம். அப்படிப்பட்ட ஒரு நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் அல்லாஹு தஆலா விசாரிக்கும் பொழுது சில பாவிகள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? அவன் நினைப்பானாம், இந்த பயங்கரமான வேதனையிலிருந்து, தண்டனையிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தன்னுடைய மனைவியை, தன்னுடைய ஆண் பிள்ளைகளை, தன்னுடைய உற்றார் உறவினர்கள், தன்னோடு மிக நெருக்கமாக வாழ்ந்தார்களே நண்பர்கள், வஃபஸீலத்திஹி அல்லதி தூவி வமன் ஃபில் அர்தி ஜமீஆ, ஏன் இந்த பூமியில் உள்ள எல்லாரையும் பிடிச்சு தனக்கு பதிலாக அல்லாஹ்விடம் கொடுத்துவிட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியுமா என்று கற்பனை பண்ணுவான். தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன் அக்கம் பக்கத்திலே வசிக்கக்கூடிய தன்னோடு ஒட்டி உறவாடிய நெருங்கிய உறவுகள், இவர்களை மாத்திரமல்ல, இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்திருக்கின்ற எல்லாரையும் பிடித்தாவது அல்லாஹ்விடத்தில் பணைய கைதிகளாக கொடுத்துவிட்டு தன்னை காக்க முடியுமா என்று ஒரு பாவி ஆசைப்படுவான் என்று சொன்னால் அந்த நாளினுடைய கொடுமை என்பதும் அந்த நாளின் வேதனை என்பதும் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் உலகத்தில் அப்படி நாங்கள் யோசிக்க மாட்டோம். 1 லட்சம், ஒரு 5 லட்சம், ஒரு 10 லட்சம், அதை விட கூட கேட்டால் அதை விட ஜெயில் நல்ல மும்பம். இது உலக வாழ்வு.
ஆனா மறுமையில் அப்படி அல்ல. தன்னை விடுவித்துக் கொள்ள இந்த நரகத்தின் பயங்கரமான அகோர வேதனையிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக எதை கொடுத்தாவது தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியுமா என்று மனிதன் கற்பனை செய்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா இப்படி அழகாக சொல்லி காட்டுகிறான். இப்படி எல்லாம் யோசிப்பான் ஒரு பாவி. யௌம யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமஇதின் பிபனீஹி வஸாஹிபதிஹி வஅഖீஹி வஃஸீலதிஹி அல்லதி துவி வமன் ஃபில் அர்லி ஜமீஅன் ஸும்ம யுன்ஜி. இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். ஒரு பாவி எப்படி எப்படி எல்லாம் ஆசைப்படுவான். அதே பாவியாக நான் இருந்தால், அதே பாவிகளாக நீங்கள் இருந்தால், நாங்களும் இப்படித்தான் ஆசைப்படுவோம், இப்படித்தான் கங்கணம் கட்டுவோம், இப்படியெல்லாம் கற்பனை செய்வோம். முடியுமா? ஒரு துளி வேதனையில் இருந்தாவது எங்களை நாங்கள் விடுவித்துக் கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அல்லாஹ் நாடி மன்னித்தாலே தவிர, அவன் கிருபையினால் எங்களை பாதுகாத்து மன்னித்து விட்டாலே தவிர, அல்லாஹ்வுடைய அந்த பிடியிலிருந்து யாரும் எங்களை பாதுகாக்க முடியாது. அதனால தான் அந்த மறுமையை நாங்கள் பயப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹிசாபை யசீரா, இலகுவான முறையில் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கிற விடயம் பற்றி ஆயிஷா நாய் அவர்களுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த இலகுவான கேள்விகளுக்கு என்ன தெரியுமா, சிலர்களை அல்லாஹு தஆலா அழைப்பான். அவர்கள் நன்மைகள் நிறைய செய்திருப்பார்கள், பாவங்களும் செய்திருப்பார்கள். அவர்கள் செய்த நன்மைகளை வைத்து அவர்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் சிலவளை மன்னித்து விடுவான். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் அழைத்து சொல்வான், இன்ன குற்றம் நீ செய்திருந்தாய், இன்ன நாள் இன்ன குற்றம் செய்திருந்தாய், இன்ன நாள் இன்ன குற்றம் நீ செய்திருந்தாய் என்று ஒரு மனிதன் செய்த எல்லா தவறுகளையும் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்வானாம். இந்த மனிதன் ஆம் ஆம் என்று எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்வான். இறுதியில் அல்லாஹ் சொல்வான், நீ இன்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்திருக்கிறாய் அல்லவா, உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னித்து விட்டேன், சென்று விடு என்று அல்லாஹ் சொல்வான். இதுதான் இலகுவான கேள்வி கணக்கு. இலகுவான கேள்வி கணக்குக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வியாக்கியானம் இதுதான், இப்படி போவது. ஆனால் ஃபஅம்மா மன் நூகிஷ, யாரிடத்தில் துருவி துருவி வலுக்கட்டாயமாக அச்சுறுத்தி பயமுறுத்தி விசாரணை செய்யப்படுமோ, ஃபகத் ஹலக், அவர் அழிந்து நாசமாகி விடுவார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த திறந்த நீதிமன்றத்திலே எல்லா மனிதர்களுடைய பார்வையிலும் அஹ்கமுல் ஹாக்கிமீனாகிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீதவானாக இருந்து கொண்டு அல்லாஹுடைய அமரர்கள் புடைசூழ மனிதர்கள் எல்லாம் திரண்டிருக்கின்ற அந்த பயங்கரமான நாளில் இவ்வாறான கேள்வி கணக்குகள் எங்களிடம் தொடுக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். மனிதன் தப்பியோட முடியுமா என்று கூட சிந்திப்பான். லா மஃபர், தப்பியோட முடியாது. அல்லாஹுடைய அமரர்கள் அவர்கள் பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருப்பார்கள். எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு படைகள் போன்று பலகீனமான படை கிடையாது. அவர்கள் மிக உறுதிமிக்கவர்கள். அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள், அதற்கான சக்திகள் வழங்கப்பட்டவர்கள். அல்லாஹுடைய கண்காணிப்பிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அவ்வளவு பயங்கரமான நாள். எனவே அந்த நாளில் நாங்கள் எழுந்து நிறுத்தப்பட்டு எங்களிடம் கேள்வி கணக்கு கேட்கப்பட இருக்கிறது. இதை மனதில் நாங்கள் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய மீசானுல் ஹசனாத், மீசானு செய்யாத் என்று ரெண்டு இருக்கிறது. எல்லோரும் நம்பிய விடயம்தான். நன்மைகள் தீன்மைகள் நெருக்கப்படக்கூடிய தராசு. இந்த உலகத்திலே அமல்கள் செய்வதற்கு கஞ்சத்தனப்படுகிறோம். நல்லற செயற்பாடுகளிலே வெறிச்சோடிய ஒரு சமூகமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் வறட்சி அடைந்த உள்ளங்களாக இருக்கிறது. எங்களுடைய கருணை கிடையாது, பணிவு கிடையாது, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்ற பண்பாடு கிடையாது, நாவால் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. எதை வேண்டுமானாலும் பேசுவோம், எவ்வளவு வேண்டுமானாலும் பேசுவோம், எதை வேண்டுமானாலும் கற்பனை செய்வோம், எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்று செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. இந்த செயல்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்யப்படுகின்ற இந்த எல்லா நன்மைகளும் தீமைகளும் நிறுக்கப்படும். அப்படி நிறுக்கப்படும் பொழுது நன்மைகள் தராசு கனத்தால் கதித்து தீமைகள் பாரமிழந்து போகுமாக இருந்தால் ஏற்படுகின்ற குதூகலம், சந்தோஷம், மகிழ்ச்சி அளப்பெரியது. நன்மையின் தராசு விட
தீமையின் பக்கம் உள்ள தராசு கதித்து விட்டால் ஏற்படுகின்ற துன்பம் இருக்கிறதே, அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவ்வளவு பயங்கரமான துன்பமாக இருக்கும். இது ஒரு நிலை. இது எல்லாவற்றையும் விட பயங்கரமான நிலை என்ன தெரியுமா? எங்களுடைய செயலீடுகள் கைகளிலே கிடைப்பதுதான். அஸ்ஹாபுல் மைமனாக்கள், வலதுகரம் சார்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அவர்கள் முகமலர்ச்சியோடு மறுமையில் காட்சி அளிப்பார்கள். அவர்களுடைய பட்டோலைகள் வலது கரத்தில் கொடுக்கப்படும். அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள், எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதெல்லாம் நாம் அறிந்த விடயம். அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு, ஒரு கட்டத்திலே பெற்றோரை கண்டு ஓடியவர்கள், உற்றார் உறவினர்களை கண்டு ஓடியவர்கள் எல்லாம் இப்பொழுது சந்தோஷப்படுவார்கள். என்ன தெரியுமா? இந்த பட்டோலையை கொண்டு போய் என்னுடைய தாயிடம் காட்ட வேண்டும், என்னுடைய தந்தையிடம் காட்ட வேண்டும், என் உற்றார் உறவினர்களிடத்தில் காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஓடோடி செல்வார்கள். சென்று என்ன சொல்வார்கள்? அதுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம். அவர் சொல்வார்கள், இன்னி லனன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இந்த கேள்வி கணக்கு வரும் என்று நான் உலகத்தில் வாழும் பொழுது நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொல்வார்கள். ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு நாங்கள் வாழ்கிறோமா? அந்த எண்ணத்தோடு நாம் வாழ்ந்தால் மறுமையில் இவ்வாறு நாம் சொல்வோம், நான் உலகத்திலே வாழும் பொழுது மனோ இச்சையின் அடிப்படையில் வாழவில்லை, இந்த உலகம்தான் என்னுடைய வாழ்க்கை என்று வாழவில்லை, மறுமை நினைத்து மறுமையில் கேள்வி கணக்கு இருக்கிறது என்ற எண்ணத்தோடு நான் வாழ்ந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்கை அவன் உண்மைப்படுத்தி விட்டான், என்னுடைய பற்றோலை வலது கரத்திலே கிடைத்திருக்கிறது, நான் சொர்க்கம் போக போகிறேன் என்று சந்தோஷப்படுவார்கள். ஆனால் வலது கரத்தில் கிடையாமல் இடது கையிலே முதுகின் பின்னால் அந்த பட்டோலை திணிக்கப்பட்டால் இந்த பாவிகளுடைய நிலை எவ்வாறு இருக்கும் தெரியுமா? வெட்கி தலை குறிந்து வேதனைப்படுவார்கள், கதறி அழுவார்கள். இந்த உலகத்திலே ஏற்படும் வெட்கத்தை போன்ற வெட்கம் அல்ல அந்த வெட்கம், உலகத்திலே ஏற்படுகின்ற துன்பத்தை போன்ற துன்பமும் அல்ல அந்த துன்பம். மிக பயங்கரமான வெட்கம், மிக பயங்கரமான துன்பம். ஏன்? அல்லாஹ்வை எந்த முகத்தோடு பார்ப்பது? மற்றவர்களை பார்ப்பதற்கு கூட வெட்கப்படுவார்கள். அவ்வளவு துன்பம், அவ்வளவு வெட்கம் அவர்களுக்கு ஏற்படும். இந்த வெட்கம் துன்பமெல்லாம் எந்த பிரயோஜனத்தை ஏற்படுத்தாது. கதறி அழுவார்கள். அவர்கள் எவ்வளவுதான் அழுதாலும் புலம்பினாலும் அல்லாஹு தஆலா இரக்கப்பட மாட்டான், அல்லாஹு தஆலா கருணை காட்ட மாட்டான். நஊது பில்லாஹ். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் எல்லோரும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நாள் தான் மறுமையினுடைய நாள். அப்ப இவ்வளவு அகோரம், இவ்வளவு காட்சிகள், இவ்வளவு நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற இருக்கின்ற இந்த நாளை நாம் விசுவாசம் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களில் ஒன்றாக அல்லாஹு தஆலா இணைத்து கூறிய பிறகும் அது பற்றிய சிந்தனை இல்லாமல், எண்ணம் இல்லாமல், மேலோட்டமான சடவாதமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமாக இருந்தால் நாங்கள் இன்னும் ஷைத்தானினுடைய அடிமைகளாக, அவனுடைய நண்பர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. யாருடைய உள்ளத்தில் மறுமை பற்றிய அச்சம், மறுமை பற்றிய எண்ணம், மறுமைக்காகவே நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த அவா இல்லையோ, நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ஒரு விடயத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய விலாயத்தை விட, அவனுடைய நட்பை விட, அவன் மீதுள்ள தக்வாவை விட ஷைத்தானினுடைய விலாயத் இருக்கிறதே நட்பு, அது மிக கனமாக, பலமாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆபத்தானது. எங்களுடைய ஈமானை கருவறுத்து விடும். நரகம் போவதற்கு அந்த விலாயத்தை எங்களை கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ்வை பயப்பட்டுக் கொள்ளுங்கள். நானும் நீங்களும் இந்த உபதேசத்தை ஒரு உயரிய உபதேசமாக எடுத்து எங்களுடைய ஆழ் மனதில் பதித்துக் கொண்டு அந்த அடிப்படையில் நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தை பொறுத்தவரை நான் விரும்பினாலும் நீங்கள் விரும்பினாலும் நாங்கள் நினைத்த பிரகாரம் மரணிக்கவும் முடியாது, நினைத்தவாறு வாழவும் முடியாது. எங்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு அமையும் என்பதெல்லாம் அல்லாஹ்வினால் எழுதி முடிக்கப்பட்ட விதி. ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற தியரியை அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது அந்த தியரியை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். இது காசு கொடுத்து வாங்குகின்ற ஒரு விடயம் கிடையாது. அல்லாஹ்விடம் கேட்டு பெற வேண்டிய விடயம் ஹிதாயத் என்பது. அந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். இறுதியாக அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மிக முக்கியமாக நான் சொல்லுகின்ற ஒரு விடயம், கண்டிப்பாக நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய விடயம், சலஃபுகள் கடைபிடித்ததனால்தான் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் என்னிடம் உங்களிடம் பலகீனம் இருக்கிறது. நன்மைகள் செய்வதை விட பாவமான காரியங்களை செய்வதை இலகுவாகவும் அதை விருப்பமாகவும் கருதக்கூடிய உள்ளம்தான் நம்முடைய உள்ளம். ஹலாலான முறையில் உழைத்து சாப்பிடுவதை விட ஹராமான முறையிலே உழைப்பது மலிவாகவும் இருக்கும்,
அது எங்களுடைய நாவுகளுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அது இயல்பாக அல்லாஹு தஆலா இந்த சோதனையான உலகத்தில் ஏற்படுத்தி வைத்த ஒரு ஏற்பாடு. ஆனால் மூமின்களாகிய எங்களை பொறுத்தவரை அதற்கு இலகுவாக மலிவாக நாங்கள் பலியாகிவிடக் கூடாது. நாங்கள் ஹலால் ஹராம் பேண வேண்டும். அல்லாஹுடைய அவாமிர்களை எடுத்து நடக்க வேண்டும். ஏவல்கள் அவன் தடுத்த விடயங்களை தவிந்து கொள்ள வேண்டும். இதற்கு சில ஏற்பாடுகளை நாங்களாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுல மிக முக்கியமான விடயம் தான் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பற்றிய அச்ச உணர்வு இருக்கிறதே, அதை ஆழமாக நாங்கள் பதித்துக் கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் பார்க்காமல் இதை நான் செய்யலாமா என்று சிந்தியுங்கள். அல்லாஹுக்கு தெரியாமல் நான் செய்ய முடியுமா என்று சிந்தியுங்கள். அல்லாஹ் பார்க்காமல் அவனுக்கு தெரியாமல் எதையும் செய்ய முடியாது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதை பற்றி கேட்பானா இல்லையா? ஏன் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். எனவே இத்தகில்லா ஹைதுமா குந்த, எங்கிருந்தாலும் நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது சாதாரணமான வார்த்தை அல்ல, கருத்தாளம் உள்ள வார்த்தை. நீங்கள் தனித்திருந்தாலும், ஒரு சமூகமாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், அக்கம் பக்கத்தில் வசிக்கின்ற அயலவர்களாக இருந்தாலும், உற்றார் உறவினர்களாக இருந்தாலும், ஊரிலே இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும், உங்களை படைத்த ரப்பினுடைய பார்வையில் அவனுடைய அறிவாற்றலினால் சூழப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அவனுடைய கண்காணிப்பின் வலையமைப்பில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. எனவே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயப்பட்டுக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த வசியத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், நாங்கள் என்ன செய்தாலும் மறுமை நாள் ஒன்று இருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். அந்த நாளிலே நான் எழுந்து நிறுத்தப்பட்டு நான் செய்கின்ற இந்த செயலை பற்றி கேட்கப்பட்டால், நான் பேசுகின்ற பேச்சை பற்றி கேட்கப்பட்டால் என்ன பதில் நான் சொல்வேன்? அந்த நாளில் ஒரு பாவியாக நான் எழுந்து போவதை வெட்கப்பட வேண்டும். என்ன முகத்தோடு அந்த ரப்பை நான் போய் பார்ப்பேன் என்கின்ற நாணம், அந்த கூச்ச உணர்வை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். யார் அல்லாஹ்வின் முன்னால் சென்று நிற்பதை அஞ்சி பாவமான காரியங்களில் இருந்து, தன்னுடைய மனோ இச்சையிலிருந்து தன்னை பாதுகாத்து வாழ்வார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது, ஜன்னத்துல் மாவா இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த உணர்வை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இது இரண்டாவது விடயம். மூணாவதாக, நாங்கள் நல்லமல்கள் செய்வதிலும் பாவமான காரியங்களை தவிந்து கொள்வதிலும் ஒரு பலமான அரணாக எங்களை நாங்கள் சுய விசாரணைக்குட்படுத்துகின்ற அந்த நடைமுறையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, நீங்கள் விசாரணைக்குட்படுத்தப்படுவதற்கு முன் உங்களை நீங்கள் சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். அப்ப என்னை நான் சுய பரிசோதனைக்குட்படுத்த வேண்டும். யாரையும் பார்ப்பது கிடையாது. மற்றவர்களை பார்ப்பதாக இருந்தால் சலஃபுகளான சஹாபாக்கள் பார்த்தது போல நிறைவான விடயங்களில் பாருங்கள், நன்மையான காரியங்களில் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், பணக்கார சஹாபாக்கள் தங்களிடம் இருக்கின்ற சொத்து செல்வங்களை தர்மம் செய்கிறார்கள். இதை ஏழைகள் பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹ்விடத்தில் முறையிட்ட சம்பவம் உங்களுக்கு தெரியும். யா ரசூலல்லாஹ், ذهب أهل الدثور منا بالأجور, நாங்கள் தொழுவது போல் தொழுகிறார்கள், நோன்பு பிடிப்பது போல் பிடிக்கிறார்கள், ஆனால் இந்த செல்வந்தர்கள் தங்களுடைய சொத்துக்களை கொண்டு தர்மம் செய்கிறார்கள். நாங்கள் ஏழைகள், எங்களுடைய சொத்து கிடையாது, எங்களை விட நன்மையால் முந்தி விடுகிறார்களே, இவர்களை முந்துவதற்கு என்ன வழி என்று கேட்டார்கள். இப்படி பாருங்கள், அது நிறைவான பார்வை. குறைகளை பார்க்க கூடாது. உங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய நிறைவுகளை நீங்கள் பார்க்க வேண்டாம், குறைகளை நீங்கள் பாருங்கள். மற்றவர்களின் நிறைகளையும் தங்களுடைய குறைகளையும் யார் துருவி துருவி பார்ப்பார்களோ அவர்கள் மேன்மை அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. ஷைத்தானுடைய பிடியில் இருந்து அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்து விடுவான். எனவே உங்களை நீங்கள் சுய விசாரணைக்குட்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் நான் எதையாவது விட்டிருக்கிறேனா? அல்லாஹ் தடுத்த விடயங்களை நான் செய்திருக்கிறேனா? இன்றைய என்னுடைய அமல்கள் எப்படி இருந்தது? என்னுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருந்தது? என்னுடைய குடும்ப வாழ்வு எப்படி இருந்தது? என்னுடைய குழந்தை வளர்ப்பு எப்படி இருந்தது? என்னுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்தது என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தான் விசாரணைக்குட்படுத்தும் பொழுது அங்கே ஏற்படுகின்ற பள்ளங்களை நிவர்த்தி செய்து, ஏற்படுகின்ற தடங்கல்களை அகற்றி நாங்கள் முன்னேறி செல்வதற்கு அந்த முஹாசபா என்பது பெரும் உந்துதலாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது சொல்லி புரிவதை விட நீங்கள் அனுபவ ரீதியாக அதை அறிந்து கொள்வது என்பது சால சிறந்தது. நீங்கள் அனுபவத்திலே 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அதை செய்து பாருங்கள். அது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உயர்வையும் எவ்வளவு பெரிய பணிவையும் எவ்வளவு பெரிய கௌரவத்தையும் ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என் சலபுகள் வாழ்க்கையில் அனுபவித்து கண்ட உண்மை, அந்த உண்மையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இறுதியாக நாம் எல்லோரும் அல்லாஹ்வை அஞ்சி அவனுடைய திருப்தியை நாடி வாழக்கூடியவர்களாக மாறும் அதே வேளை அல் குர்ஆனுடன் நெருங்கிய தொடர்பை பேணக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். குர்ஆன் என்பது ஹுஜ்ஜத்தன் லக் அவ் அலைக்,
உனக்கு சாதகமான சான்றாக மாறும், அல்லது உன்னை நரகத்தில் வீழ்த்தக்கூடிய உனக்கு எதிரான சான்றாக அமைந்துவிடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே ஹுஜ்ஜத்தன் லனா, எங்களை சொர்க்கம் கொண்டு சேர்க்கின்ற ஒரு கேடயமாக இந்த குர்ஆனை மாற்ற வேண்டுமாக இருந்தால் அஹ்லுல் குர்ஆன்களாக நாங்கள் மாற வேண்டும். குர்ஆனை ஓதுபவர்களாக, குர்ஆனை புரிந்து கொள்பவர்களாக, அதன்படி செயல்படுபவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால் அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள், அதிலே வருகின்ற கருத்துக்களை படியுங்கள், அதிலே சொல்லப்படுகின்ற சரித்திரங்களை கருத்தாளத்தோடு படிப்பினையோடு பாருங்கள். அதுவும் உங்களை உயர்வின் உச்சத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஏனென்றால் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய அருள், அது அல்லாஹ்வுடைய கலாம், அவனுடைய பேச்சு, அது பிரகாசம், அதில் உள்ளது அனைத்தும் நலவே தவிர எதுவும் கருதி கிடையாது. அந்த அடிப்படையில் குர்ஆனை நம்புகின்ற, அதை ஓதுகின்ற, அதன் அடிப்படையிலே நாம் வாழுகின்ற மக்களாக எங்களை மாற்றிக்கொண்டு அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் அஞ்சி அல்லாஹ்வுடைய எண்ணத்துடன் மறுமை நாளையும் சிந்தனையுடன் வாழ்ந்து உயர்வு பெறுகின்ற பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு வசனத்தை கற்றிருந்தாலும் என்னை பற்றிய செய்திகளை மற்றவருக்கும் எட்டி வையுங்கள் என்கின்ற பாரிய சுமை எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இது யார் சுமத்திய சுமை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமத்திய சுமை. எனவே நாம் கற்றுக்கொண்ட விடயங்களை அமுல்படுத்தும் அதேவேளை நாம் கற்ற விடயங்களை இங்கு வராத, எமக்கு தெரிந்த தெரியாத, நமக்கு அறிமுகமாகாத எல்லோரையும் காணுகின்ற பொழுது இந்த தகவல்களை சொல்லுங்கள். இது ஒரு நன்மையான காரியம், இது நாம் செய்கின்ற மிகப்பெரிய தர்மம். அல் அம்ரு பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர். எனவே ரசூலுல்லாஹ் கூறிய அந்த அமானிதத்தை, உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் முன்வைத்தவனாக, அதை ஞாபகமூட்டியவனாக விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.